நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் கடுமையான விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? நானே பாத்துக்கிட்டு இருக்கு. 41 பேரு இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்துல போய் உட்கார்ந்துட்டத. அதனால நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு. குறுகிய எண்ணம் இருக்கிறது. குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கைது செய்து சிறையில் அடைத்தார். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள். அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி, அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல 100 பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து, இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி, குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து, உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய 41 பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது. சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்திருக்காங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்.